ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அந்த பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏனென்றால் இந்த வாரம் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. புத்தாண்டுக்குண்டான ராசி பலன்களை தனியாக வீடியோவாக நம்ம போட இருக்கின்றோம். அதனால புத்தாண்டினுடைய விசேஷங்கள் அத்தனையும் அதில் வந்துவிடும். இது வார பலன்களாக வரக்கூடிய ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும், அதாவது பங்குனி 29ஆம் தேதியிலிருந்து சித்திரை 5ஆம் தேதி வரைக்குமான வார பலன்கள், ஞாயிறு முதல் சனி வரைக்குமான பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். முதற்கண் இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை பார்த்துருவோம். முதல்ல எடுத்த உடனே பார்க்க வேண்டியது இது வளர்பிறையா தேய்பிறையா. இந்த வாரம் தேய்பிறை வாரம் அப்படிங்கிறச்ச சந்திரன் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் கூட தேய்பிறை அப்படிங்கும் போது அவர் தசமியை தாண்டுகிறார். அப்படிங்கும்போது முற்றிலும் தேய்ந்து குறைந்த சந்திரனாக இருக்கிறார். அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ராகுவோடும் சேர்ந்து அவர் ஒரு 2 நாட்கள் பிரயாணிக்கிறார். அப்படிங்கிறதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, முதல் நாள் ஏப்ரல் 12, 2026 ஞாயிற்றுக்கிழமை விவாக சுப முகூர்த்தமாக அமைகிறது. தசமி திதியாக திருவோண நட்சத்திரம் அமிர்த யோகத்தில் 8:30 - 9:30 மணி வரைக்கும் காலையில் ரிஷபம் தேய்பிறை லக்னமாக அமைந்திருக்கிறது. இதுல புஷ்கர நவாம்சம் என்பது 9:01 - 9:13 வரைக்கும் இருக்கிறது. இந்த முகூர்த்தம் முக்கியமாக சட்ட ரீதியாக ஏதாவது சிக்கல் இருக்கிறது அப்படின்னாக்கா அந்த சிக்கலை நீக்குவதற்குண்டான வழிமுறைகளை தேடுவதற்கு ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் சிவனுடைய கோயிலுக்கு போய் அபிஷேக ஆராதனைகளோ அர்ச்சனை பூஜைகளோ செய்தால் உங்களுக்கு பலன் மிகவும் அதிகமாக இருக்கும். அடுத்த நாள் ஏப்ரல் 13 திங்கட்கிழமை ஏகாதசியாக அன்றைக்கும் ஒரு சுப விவாக முகூர்த்தமாக அமைந்திருக்கிறது. அபிட்ட நட்சத்திரம் ஏகாதசி. இந்த ஏகாதசி ரொம்ப விசேஷமான ஏகாதசி, பாப விமோச்சனி ஏகாதசின்னு சொல்லுவோம். அதனால ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பவர்கள், நம்ம இது வரைக்கும் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கலனாலும் அன்னைக்கு கொஞ்சம் சாப்பிடாம இருக்கணும். பிரேக்ஃபாஸ்டையும் லஞ்சையும் ஸ்கிப் பண்ணிட்டு டின்னரில் கொஞ்சமா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பாப்பங்கள் கழியும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆனால் நீங்க டயபெட்டிக் பேஷண்டாக இருக்கிறீர்கள், பிபி டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட வேண்டாம். ஆனால் அன்றைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல சமாச்சாரம். அன்றைக்கு அபிட்ட நட்சத்திரம் சித்த யோகம் 9 to 10 முகூர்த்தம், 9 - 9:10 வரைக்கும் புஷ்கர நவாம்சம். ரிஷப லக்னமே தேய்பிறையாக அமைந்திருக்கிறது. இதுல கடன் யாருக்கும், அதாவது கடன் கிடைக்கல, எனக்கு கடன் வேணும், தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவர்கள் முக்கியமாக பெருமாள் கோயிலில் போயிட்டு நரசிம்மர் இருந்தார்னா நரசிம்மருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி விட்டு வாருங்கள். அதே போல எதிரியினுடைய தொல்லை, பிறகு நோய், அதாவது வியாதிகள் இருந்தாலும் அதற்கும் இந்த ஏகாதசியில் இந்த முகூர்த்த நாள் அன்று இந்த 9 - 10 ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா நமக்கு கண்டிப்பாக வியாதியிலிருந்தும் கடனில் இருந்தும் விடுதலை கிடைக்கும். அடுத்தது 14 செவ்வாய்க்கிழமை துவாதசி. அன்றைக்கு தான் தமிழ் வருஷ பிறப்பு. அன்றைக்கு மேஷ சூரியன். ஆனால் அன்றைக்கு தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு எல்லா நல்ல காரியங்களும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவா. ஆனால் அன்றைக்கு ஒரு யோகத்தினால சுபயோகமாக இல்லை. அன்றைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவது சாலை சிறந்தது. 9:32 காலையில
சூரியன் மேஷத்திற்கு நுழைகிறார் அப்படின்னா அன்றைக்கு தான் புது வருஷ பிறப்பு. ஆனால் அந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது புது வருஷத்துல என்ன பண்ணணும், எந்த முகூர்த்தம், அதெல்லாம் வந்து தனியாக வீடியோ போடுவோம் இல்லையா, அதுல நம்ம விவரமாக பார்ப்போம். 15 ஏப்ரல் 2026 புதன்கிழமை வந்து திரையோதசியாக வந்து அன்றைக்கு பிரதோஷம். அன்றைக்கு வந்து மத்ஸ்ய ஜெயந்தி அப்படிங்கிறது, தசாவதாரத்துல மத்ஸ்ய அவதாரம் அப்படிங்கிறது மத்ஸ்ய ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுகின்றோம். அன்றைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்ல வர. 16 ஏப்ரல் 2026 வியாழக்கிழமை சதுர்தசி. அன்றைக்கு வந்து போதாயன அமாவாசை. இந்த போதாயன அமாவாசைங்கிறது சதுர்தசி முடிகிற நேரத்துல வரக்கூடிய அமாவாசை. ஆனால் நமக்கு ஜென்ரலா அமாவாசை என்பது அடுத்த நாள் வருகிறது. 17 ஏப்ரல் 2026 வெள்ளிக்கிழமை அமாவாசையாக வந்து அன்றைக்கு வந்து அம்பாளுடைய சிவனுடைய வழிபாடு, சிவலிங்க வழிபாடு அன்னைக்கு பண்ணணும். இந்த அமாவாசையில சில ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் இடத்தில் இந்த அமாவாசையானது நிகழ்கிறது. அதனுடைய சனி, செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய சூரியன், இதெல்லாம் 4 கிரகங்களும் சேர்ந்திருக்கின்றன, மீனத்தில் சங்கமிக்கின்றன. அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு தனி விசேஷம் இருக்கிறது. சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஓம் ஹ்ரீம் நமசிவாய என்கின்ற மந்திரத்தை 1000 முறை ஜபிக்கலாம். அது பல விஷயங்கள்ல இருந்து உங்களை விடுவிக்கும், பிரச்சனைகள்ல, அதாவது சட்ட ரீதியாக, எமோஷனலாக, அல்லது பழி சுமர்த்தப்பட்டு, அல்லது கடனில் சிக்கிக்கொண்டு, வியாதியில் சிக்கிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது பெரிய ரெமடி. அந்த நாளை பயன்படுத்துவோமாக. பிறகு வந்து சந்திராஷ்டமம் வந்து கடகம், சிம்மம், கன்னி ஆகிய 3 ராசிகளுக்கும் இருக்கின்றது. அது நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது பார்ப்போம். ஆக இப்போ விவரங்களை பார்த்தாச்சு. நேரடியாக பொதுவான ராசிக்கு போவோம். முதலில் பொதுவான ராசி பலன் என்ன அப்படின்னா, மேஷத்துல சுக்கிரன் இருக்கிறார். அப்படிங்கும்போது காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். எல்லாருக்குமே ஓரளவு ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப் ஆட்டோமேட்டிக்காக கிடைத்து விடும். குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த வாரமானது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து ராகுவையும் பார்க்கறதுனால வியாபாரம் செய்பவர்கள், அதாவது சொந்த வியாபாரம் செய்பவர்கள், பிறகு ட்ரேடிங் செய்பவர்கள், பிறகு வந்து கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு வளர்ச்சி காணப்படும். பிறகு கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள் எல்லாம் பயங்கரமான ஆக்டிவாக மாறிவிடுவார்கள். ஏற்கனவே எலெக்ஷனும் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படிங்கும்போது மீடியா வந்து களக்கட்டம் இருந்தாலும் இந்த கம்யூனிகேஷன் துறை வந்து பெரிய ஒரு லெவல்ல ஒரு முன்னேற்றத்தை, அதில் இருப்பவர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம காண முடியும். பிறகு உறவுகளில் வந்து தந்தை மகன் உறவுகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. பட் ப்ரப்போஸ் பண்ணலாமா, அது காதல் உறவுகள்லையும் சிக்கல்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதா இதுல சமாச்சாரம். வெளிநாடுகளில் இருப்பவர்களும் அமாவாசை என்று, அதாவது அங்க வந்து அமாவாசை வந்து வேற டைம்ல வரலாம், லோக்கல் கேலண்டரை பார்த்துக்கிடலாம், ஆனாலும் இதே பிளானட்டரி பொசிஷன் தான் இருக்கும். அந்த அமாவாசை என்று எந்த ஒரு புதிய வேலைகளையும் நாம் ஆரம்பிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான் ஜென்ரலா. பிறகு இந்த வாரம் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா முதல்ல அந்த குழந்தைக்கு வந்து வெளிநாடு யோகம் நிறைய இருக்கும். எல்லா ஊருக்கும் போயிட்டு வரக்கூடிய யோகம் இருக்கும். லட்சுமி கட்டாட்சங்கள் நிறைய இருக்கும். நல்ல பண வரவும் இருக்கும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். அது வந்து அந்தந்த ராசியில வரும்போது நம்ம பார்த்துடுவோம். சரி, முக்கியமாக ஃபினான்ஸ் விஷயத்துல நிறைய விஷயங்கள்ல நமக்கு வளர்ச்சி உண்டாகும். ஏனென்றால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறார். அதை வந்து குரு பார்க்கிறார் அப்படிங்கிறது, பாக்யாதிபதி பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அதனால தொழில் செய்பவருக்கு இந்த வாரமானது வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. அப்புறம் ஜாபுக்கு போகின்றவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கின்றது. பண வரவு இல்லையா அப்படின்னா இல்லை, நல்ல லக்ஸுரியான வாழ்க்கையுடன் கூடிய அலைச்சல்கள் இருக்கின்றன. பிறகு வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு டக்குன்னு திருமணம் ஆகக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கிறது. ஆனால் சகோதர உறவும் தந்தை மகன் உறவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது. திருமண உறவாகட்டும், கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப நல்லபடியாக இருக்கின்றன. குழந்தைகள் வந்து தூரமாக படிக்கிறதுக்கு போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளுக்கு யாருக்காவது வந்து கேத்துவனுடைய மகாதசை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாக்க கண்டிப்பாக அவர்கள் உங்களிடமிருந்து கொஞ்சம் தூரமாக, அதாவது வந்து ரெசிடென்ஷியல் காலேஜோ அல்லது ஸ்கூல்ஸ்க்கோ போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, இப்ப தனி ராசிக்கு உண்டான பலன்களை பார்த்துருவோம்.
மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமாக 3 விஷயங்கள் ரொம்ப கேரண்டியாக சொல்ல முடியும். ஒன்று என்ன? வசதிகளுடன் கூடிய வாய்ப்புகள் வாழ்க்கை. எங்க போனாலும் கொஞ்சம் நமக்கு வசதியா இருக்கும். ஒரு பஸ்ஸை பிடிக்கணும்னாலும் கூட நல்ல பஸ்ஸா சேரும், நல்ல ட்ரெயினா சேரும். கூட டிராவல் பண்றவர்களும் ஓகேவா இருப்பார்கள். ஃபினான்ஸ் மேட்டர்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பண வரவு நல்லபடியாக இருக்கும். ஆனால் தந்தை மகன் உறவுகளில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். சகோதர உறவுகளையும் சிக்கல் இருக்கும். அம்மா சைடு இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ், தாய் மாமன்கள், இவர்கள் வகைராக்களிலும் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கின்றன. ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஷேர் மார்க்கெட்டு, டெபாசிட் பண்றது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதுல எல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் தவிர்க்கலாம். ஆனால் ட்ரேடிங் நிறைய பண்ணலாம். நிறைய ட்ரேடிங் பண்ணலாம். அந்த ட்ரேடிங்கிறது இப்போ நான் ஷேர்ல ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா செலக்டிவா புதுசா இனிஷியேட் பண்ணாம பழைய விஷயங்கள்ல பழைய அந்த ட்ரேடிங்ல நிறைய ஒரு சூக்ஷ்மங்களை கற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களுக்குமே இந்த வாரம் ஒரு நல்ல வாரம். ஆனா கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் கொஞ்சம் அது கம்மியா இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஒரு குழந்தை இந்த வாரம் பிறந்ததுனாக்கா நீங்க பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணணும், அருகம்புல் மாலை சாத்தணும். அந்த குழந்தை நல்ல ஒரு பெரிய மேதாவியாக, ஞானவானாக, பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடியவனாக, வெளிநாடுகள் நிறைய நாடுகளுக்கு போய் கொண்டு வரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு பாலாரிஷ்ட தோஷம் இருக்கிறது. அதனால விநாயகருக்கு பாலபிஷேகம் 3 நாட்களுக்கு பண்ணணும். பாலபிஷேகம் முடிஞ்ச உடனே பிறகு விநாயகருக்கு பீஜாபூர பலம் என்று சொல்லப்படுகின்ற கொய்யா பழத்தை நைவேத்தியமாக பண்ணிட்டு அதோட வாழைப்பழம் 2, தேங்காய் 1 உடைச்சி அவர்களுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டும். 3 நாட்களுமே அருகம்புல் மாலை சாத்துங்கள். ஜாப் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஹனுமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களால், பெண் குழந்தைகளாலும் லாபங்களும் உண்டு, நஷ்டங்களும் உண்டு, அதாவது செலவுகளும் உண்டு. அதனால கொஞ்சம் இந்த வாரம் வசதியாக இருந்தாலும் வருமானத்தில் கொஞ்சம் கையை சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு வாரம் தான். கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிடுவோம். வரவுக்கு மீறின செலவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சந்தோஷமாக இருக்கும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதுலெல்லாம் கொஞ்சம் பேக் அடிக்கிறது நல்லது. ரொம்ப போய் மும்முரமாக இது பண்ணிக்க வேண்டாம். சண்டை போட்டதுக்கு ரெடியாக வேண்டாம். சண்டியராக இருக்க வேண்டாம். அவ்வளவுதான். உறவுகளில் அம்மாவனுடைய உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கிறது. வெளியில டிராவல் பண்ண போகிறீர்களா? கண்டிப்பாக ஒரு சின்ன பீஸ் இவ்வளோ சைஸ்ல ஒரு 1/2 அடி சைஸ்ல தர்பை, ஒரு 5 தர்பை நுனியை கட் பண்ணி எடுத்து உங்களுடைய பேக்ல போட்டு வச்சுக்கிட்டு போயிட்டு வரலாம். ஏன்னா ராகுவும் சந்திரனும் ஒரு சேரக்கூடிய அந்த நாட்கள்ல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களிலுமே ராகுவும் சந்திரனும் ஒரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய பிசினஸ் ட்ரிப்ல கொஞ்சம் கலக்கங்கள் ஏற்படும். அதை தவிர்ப்பதற்காக தர்ப புல். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு ஆக்சுவலி எல்லாமே நல்ல பலன்தான். இந்த வாரம் சொல்ல போனா வரவுகள் அதிகம். ஷேர் மார்க்கெட்லயும் லாபம் கிடைக்கும், கிரிப்டோ கரன்சிலையும் கிடைக்கும், பெட்டிங்லையும் கிடைக்கும், பிறகு பிசினஸ்லயும் கிடைக்கும், ஜாப்லயும் கிடைக்கும். நல்ல நியூ ஜாப்பும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வரவு நல்ல உறவுங்கிற மாதிரி ப்ரப்போஸ்ல வரக்கூடிய யோகம் இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு திடீர்னு கல்யாணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆண் குழந்தைக்குண்டான பாக்கியம் இருக்கிறது. அந்த குழந்தை பிறந்த உடனே நீங்க ஹனுமானுக்கு வடமாலை சாத்தணும்னு சொல்லுவா. பட் ஹனுமானுக்கு பால் அபிஷேகம் பண்றதே பெரிய ஒரு சமாச்சாரமாக இருக்கிறது. அதுவே போதும். வருமானம் இந்த வாரம் எல்லா ஃபினான்சியல் அந்த டெஃபிஷியன்சி குறைகள் இருந்தது, பண பற்றாக்குறை இருந்ததெல்லாம் நீங்கும். கவனிக்க வேண்டிய விஷயம் தாயினுடைய ஆரோக்கியம், தந்தையினுடைய மன ஆரோக்கியம். அதாவது சண்டை இல்லாமல் இருக்கணும். சகோதர உறவோடையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக லாஜிஸ்டிக், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அல்லது வண்டி வைத்து நடத்துபவர்கள், டிராவல் ஏஜென்சி வைத்து நடத்துபவர்களில் கொஞ்சம் கிளிஷ்டமாக இருக்கும். அவர்கள் ரோடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். பிறகு குழந்தைகளை எங்கேயாவது நம்ம சம்மர் வெக்கேஷன்லாம் வைக்கிறோம்னாக்கா அது ஒரு மலையில ஏறி குதிக்கிறது, தீம் பார்க்குக்கு போறது, இந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். அதுலேயும் பெண் குழந்தைகள் வெளியூர் போகின்றார்கள் அப்படின்னா இரவுகளில் வெளியில போகாம இருக்க சொல்லுங்கள். கணபதியினுடைய உபாசனை அவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். பிசினஸ் கேடருக்கு இந்த வாரம் நல்ல வாரம். எல்லா முடிவுகளும் எடுக்கலாம். அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட, அரசாங்க சம்பந்தப்பட்ட, வேளாண் சம்பந்தப்பட்ட, சனியினுடைய காரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாபாரங்களும், செவ்வாயினுடைய காரகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரங்களும், புதனுடைய காரகத்துவம்,
இது எல்லாவற்றுக்குமே நல்ல முன்னேற்றமானது காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வீடு மாற வேண்டும் அப்படின்னா இந்த வாரம் உகந்ததல்ல. லேண்ட் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களையும் விலக்கு விட்டு தான் லேண்டை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த வாரம் நீங்க ஒர்க் பண்றது அப்படிங்கிறது பகல் நேரம், அதாவது சூரியன் உதித்து 12 மணி உச்சி நேரத்துக்குள்ள நீங்க வேலை செஞ்சு முடிச்சு, அதாவது முடிவு எடுக்க வேண்டிய விஷயங்களை முடிவு எடுக்கலாம். சாயந்தரத்துக்கு மேல போனீங்கன்னாக்கா நீங்களே குழம்பி விடுவீர்கள். ஏன்னா ராகுவும் சந்திரனும் கிட்டத்தட்ட திங்கள் செவ்வாய் புதன் இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் வியாழக்கிழமையும் அவர் கிராஸ் பண்றது புதன் அவருக்கு எனிமி. ஆக்சுவலி புதனை கிராஸ் பண்றார், செவ்வாய் கிராஸ் பண்றார், சனியை கிராஸ் பண்றார். அப்படிங்கும்போது இந்த வாரம் முழுமைக்குமே சாயந்தரம் மேக்சிமம் பெரிய முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொள்ள வேண்டாம். காலையில பயங்கர ஆக்டிவா இருந்து, அதுவும் விடிய காலையில 5 மணிக்கு எழுந்து பண்ணீங்கன்னாக்கா சக்சஸ் மெயினா உங்களுக்கு கிடைக்கும். ப்ரப்போசல் உண்டு. எல்லா விதமான ஒரு ராஜயோக அமைப்புகளுடன் கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காக இருந்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு நல்ல பலன்களை கொண்டு யோகமான வாரமாக இருக்கிறது ரிஷபராசி என்பர்களுக்கு. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர், சண்டி. இந்த 2 தெய்வம் தான். ஓம் கம் கணபதையே நமஹா, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இதுதான் மாணவர்களுக்கும் இதுதான். மாணவர்களுக்கு தான் இப்போ ரொம்ப குழப்பங்கள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறதுங்கிறதுல சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடுமாறும். இருந்தாலும் இந்த புத்தாண்டினுடைய அந்த பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் தான் இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டியதில் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப 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 காப்பாற்றும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களை, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரம். எல்லா விஷயங்களையும் நல்ல பலன்களை கொடுக்க வாரம். ஆனால் அரப்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், கல்ஃப்ல இருக்கக்கூடியவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். ஏன்னா அவர்களுடைய அசட்ஸுக்கு கொஞ்சம் பாதிப்போ ஒரு நார்மலிட்டி கொஞ்சம் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால அதை நான் இந்த வார் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. செவ்வாயும் சனியும் கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்கு. சனியும் சூரியனும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய யோகம் இருக்கு. சூரியன் இந்த வாரத்தினுடைய நடுவில் மாறிடுறார். இருந்தாலும் செவ்வாய் சனி என்பவர் கலகக்காரர்களாக இருக்கிறார்கள். அதனால வியாபாரத்திற்காக, அதாவது தன்னுடைய ஜாபுக்காக கல்ஃபில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அதாவது மிருத்யுஞ்சய மந்திரம் என்பது ரொம்ப முக்கியம். ஓம் திரைம்பகம் நிஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம், ஓம் ஜும் சஹ மாம் பாலய பாலய சஹஜும் ஓம் ஒரு வாருகமிவ பந்தனான் மத்யோர் முக்ஷே யமாமிருதா ஆதோ. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இந்த மந்திரம் சொல்ல தெரியல, கொஞ்சம் லாங்கா இருக்கிறதுனா ஓம் மிருத்யுஞ்சயாய நமஹ மாம் பாலய பாலய, அவ்வளவுதான். இது மட்டும் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நான் டெக்னிக்கலா பண்ண, ஓம் ஜும் சஹ மாம் பாலய பாலய சஹ ஜூம் ஓம், அவ்வளவுதான். இதை சொல்லுங்க, உங்களுக்கு மிருத்யுஞ்சயர் கூடவே இருப்பார். ரைட். பிறகு திருமணம் ஆகக்கூடிய யோகம், காதல் உடனடியாக கைகூடக்கூடிய யோகம், வீடு வண்டி வாசல்கள் அமையக்கூடிய யோகம். இந்த வாரம் உங்களுடைய 10ஆம் இடம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது. கொஞ்சம் குழப்பங்களும் இருக்கிறது, இருந்தாலும் நல்ல ஆக்டிவா எல்லா முடிவுகளும் எடுக்கலாம். நீங்களும் நான் சொல்ற மாதிரி பகல் நேரத்திலேயே நீங்கள் வேலையை செய்யுங்கள். ஆனால் மாலை 4 மணி வரைக்கும் சூரியனுடைய அந்த அந்திம அந்த கொஞ்சம் சூரியனுடைய வெளிச்சம் குறையும் இல்லையா, 4 மணி வரைக்கும் உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. நல்லபடியாக முடிவெடுக்கலாம். உறவுகளில் மெயினாக சகோதர உறவு, இளைய சகோதர உறவு கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளுடைய உறவுல ரொம்ப நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது. அரசாங்கத்தில் ஏதாவது வேலைகள் நிலுவையில் இருந்தால் புத்தாண்டுக்கு பிறகு நீங்கள் அதை முயற்சிப்பது உங்களுக்கு சால சிறந்தது. இந்த வாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நீங்க வெள்ளி சனி அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் மார்ஸும் சனியும் கொஞ்சம் கூட இருக்கிறது நல்லது. அது ஒரு வகையில நல்லது. ஏன்னா அசெட்ஸை வாங்கி விற்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி விற்கிறது, அதுக்கெல்லாம் யோகமான வாரம். முக்கியமாக மால்ஸ், தியேட்டர்ஸ், அப்புறம் காஃபி ஷாப், கஃபே சொல்றாங்களே, அந்த மாதிரியான ஷாப் வைத்து நடத்துபவர்களுக்கு இது யோகமான வாரம். மக்கள் உணவுக்காக கூடக்கூடிய, அதாவது மெயின் உணவுக்கு இல்லை, இப்போ காஃபி சாப்பிட்றதுக்கு
அது என்னது பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரியான வியாபாரங்கள்ல நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அரசாங்கத்துறையில கொஞ்சம் ஒரு டவுனாக இருக்கிறது. அரசியலில் வந்து நிறைய உங்களுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. கூட இருக்கக்கூடிய நபர்களே குழி பறிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அதனால ஏனென்றால் சனியுடன் சேர்ந்த செவ்வாய் வந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறார். குரு இருந்தாலும் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கும். ஃபேமிலியில் வந்து உங்களுடைய பெயர் நல்ல ஒரு பெயராக இருக்கும். ஆனால் நம்ம தான் கொஞ்சம் கடுப்பாக இருப்போம், எரிச்சலாக இருப்போம். ஆனால் காதல் விவகாரங்களில் நிறைய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒரு குழந்தை இப்போ பிறந்தது, அதுவும் வந்து ஒரு பெண் குழந்தையாக இருந்ததுன்னாக்கா, அதாவது தந்தைக்கு அவ்வளோ லக்ஷ்மி கட்டாட்சம் வரும். அப்பாவுடைய பிசினஸும் சரி, அப்பாவுடைய ஜாபும் சரி நல்லபடியாக செட்டில் ஆகி குழந்தையினால வரக்கூடிய பாக்கியம், அந்த குழந்தையும் பாக்கியவானாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆனால் ராகுவும் சந்திரனும் இருக்கக்கூடிய திங்கள் செவ்வாய் புதன்ல ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா துர்கையினுடைய வழிபாடு தேவை. துர்கைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே வழிபட வேண்டிய மந்திரம் வந்து என்னன்னா, ஓம் ஐம் மகாசக்தியை நமஹா. இதை வந்து ரொம்ப இதாக சொல்லலாம். அப்புறம் வந்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமஹா. இந்த மந்திரமும் சொல்லலாம். அப்படி இல்லையா, ஓம் ஐம் மகாலட்சுமியே நமஹா. எல்லா வியாபாரங்கள், எல்லா வேலை கிடைக்கும். புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யுங்க. நமக்கு வந்து வேலை வந்து விட்டு போயிடுச்சு அப்படின்னா கவலைப்படாமலும் இந்த வாரமானது ரீஜுவனேட்டிங் வாரமாகும். அதாவது புதுப்பிக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வாரம். ஏனென்றால் சந்திராஷ்டமம் வந்து முழுவதுமாக இருக்கக்கூடியது. அதனால சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள்ல பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. மெயினா சொல்ல வேண்டும் அப்படின்னாக்கா, கடகராசிக்காரர்கள் வந்து டெபாசிட் பண்றது, கிரிப்டோ கரன்சி பண்றது, கேஷை வந்து ஹேண்டில் பண்றது, கேஷை வந்து நம்ம லிக்விட் கேஷை ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் வந்து திங்கள் செவ்வாய் புதன்ல தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. ஆனால் ஒரு வெளியூர் போகிறது, ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்கு போறது, ஒரு சுற்றுலாவுக்கு போறது, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகமான வாரம். அதாவது ஷார்ட்டா சொல்லணும்னாக்கா, நல்ல வந்து ஒரு பிக்னிக் மாதிரியோ அல்லது டூர் மாதிரியோ போறதுக்கு ஏற்ற வாரம் தான் இது. பிசினஸ் ட்ரிப்பா போனாலும், சில இடத்துல வந்து நம்ம பிக்னிக் மாதிரி போனாலும் ஒரு பிசினஸ்ல ஒரு நல்ல ஒரு ஐடியாக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். என்ன, ராகுவும் சந்திரனும் வந்து திங்கள் செவ்வாய் புதன்ல ஒன்னாக இருக்கிறதுனால கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடியவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரவுகளில் வந்து பிரயாணிப்பதோ, இரவு ஒரு 8 அல்லது 9 மணிக்கு மேலே நைட் டிரைவிங்கோ அல்லது நைட் ஃபுட்டு, இந்த ஃபுட் ஷாப்பில் ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் சாப்பிட்றதோ, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்கு யோகம் இருக்குன்னு நான் சொன்னேன். என்ன மாதிரியான யோகம்னா, வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு அசெட்ஸ் வாங்கக்கூடிய, சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடோ அல்லது சொந்த ஒரு பிசினஸ் சென்டரோ, உங்களுக்குன்னு ஒரு வண்டி வாகனங்களோ வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அரசியலில் இருப்பவர்களுக்கு, இந்த கடகராசி அன்பர்களுக்கு, அதாவது இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு. அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கிறது. அரசியலில் வந்து நல்ல சைன் ஆகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. பூச நட்சத்திரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலிருந்து திங்கட்கிழமை மதியிற வரைக்கும், அதாவது ஏப்ரல் 12 13 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த பூஷ நட்சத்திரக்காரர்கள் அப்பா கிட்டையும் ஜாக்கிரதையா இருக்கணும், சகோதரர்கிட்டையும் ஜாக்கிரதையா இருக்கணும், வண்டி வாகனங்கள் விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரவுகளில் நோ டிரைவிங், நோ ரைடிங் பைக், அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 13 14 மதியம், அதாவது திங்கள் மதியத்திலிருந்து செவ்வாய் மதியம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ட்ரேடிங்களில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஏனென்றால் ஆயில்யம் அப்படிங்கிறது 13ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம். அவருடைய அந்த ஒரு அமைப்புனால, அவர் இப்போ செவ்வாயோட கலந்திருக்கிறார், எனிமையோட கலந்திருக்கும் போது அந்த சந்திராஷ்டமம் திங்கள் செவ்வாய் அன்றைக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ட்ரேடிங் பண்ணுவதை நிறுத்தி விடுவது நல்லது. அதே போல அவர்கள் பேசும்போதும் காமெடியாக பேசுறேன்னு சொல்லி மற்றவர்களை ஹர்ட் பண்ணிடுவதோ, அதனால வந்து வில்லங்கங்கள் வருதோ ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வருகிறதுனாக்கா, ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அன்றைக்கு அவாய்ட் பண்றது நல்லது முடிந்தால். ஏன்னா இப்போ
அலோபதி எல்லாம் வந்து ஒரு டாக்டர் டிசைட் பண்ணிட்டாருன்னா அதுதான் அத்தாரிட்டி. நம்ம ஒன்றும் அதெல்லாம் போய் தடுக்கக்கூடாது. முடிந்தால் நன்மை பயக்கும். என்றால் செவ்வாய் என்பது உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் புதன் 12க்கு உண்டானது. அதனால ஒரு சர்ஜரியோ அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஒரு ஃபயர் திங்கோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ், பணப்பற்றாக்குறைகள், பண நெருக்கடின்னு சொல்லுவது, கடன் தீர்க்க முடியாமல் இருக்கிறது, இதுக்கு அத்தனைக்குமே விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். அதே போல் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆரோக்கிய கேட்டிலேருந்து காப்பாற்றுறதுக்கு முருகன் தான் உங்களுக்கு. முருகனுடைய வழிபாடு அஃப்கோர்ஸ் திங்கள் செவ்வாய், அதாவது அமாவாசை அன்று வெள்ளிக்கிழமை அன்று அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு, அதுவும் மேரு பூஜை ஸ்ரீசக்கர பூஜை எங்கே நடக்கிறதோ அங்கே போயிட்டு அதனுடைய பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு தீராத வியாதியும் தீராத கடனும் தீராத பகையும் தீர்ந்துவிடும். கடகராசிக்காரர்களுக்கு அந்த யோகம். ஏனென்றால் இந்த வாரம் உங்களுடைய சந்திரன் வந்து 8, 9 ஆகிய 8ஆம் இடங்கிறது ராகு இருக்கிறதுனால அது ஒரு கெட்ட ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் நம்பிக்கையினுடைய வழிபாடு உங்களை அதிலிருந்து காப்பாற்றி வெளியில் கொண்டு வரும். அதனால் இந்த வாரம் வந்து இவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான வாரம். அமாவாசை டெய்லியுமே அம்பாள் கோயிலுக்கு போகணும். அமாவாசை அன்றைக்கு மெயினாக போயிட்டு வாங்க, அது ரொம்ப நல்லது. அப்படி கோயில் கிடைக்கல அப்படின்னா அம்பாள் கிட்ட போயிட்டு அர்ச்சனை பண்ணி கொஞ்சோண்டு குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கடகராசிக்காரர்கள் வந்து பிஸ்னஸ் மேனுக்கு எல்லாருக்குமே சக்ஸஸ் தான், ஒன்றும் தயங்க வேண்டியதில்லை. ஆனால் பணம் வந்து லிக்விடாக கேஷாக பயன்படுத்தாதீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு நல்ல பலனே இருக்கிறது. ஆனால் டாக்டர் படிக்கணும், நான் வந்து மெடிக்கல் சயின்ஸுக்குன்னு நான் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறவர்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கிறது. அவர்கள் கண்டிப்பாக புதனுடைய தெய்வமாகிய மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். அப்போதான் அவங்களுக்கு நடக்கும். இப்போ குழந்தை இந்த வாரத்தில் இவர்களுக்கு பிறக்கிறது அப்படின்னாக்கா 2 தெய்வங்களை பிடிக்கணும். முதல்ல என்ன? லலிதாம்பிகா. 2வது பைரவர். பைரவருடைய உபாசனம், ஓம் பம் பைரவாய நமஹ. அதாவது அம்பாளுக்கு வந்து பாலாபிஷேகம் கொடுக்கறதும், பைரவருக்கு வந்து நம்ம ஒரு மாலை வாங்கி சாத்துவது, வில்வ மாலை வாங்கி சாத்துவது, அத்துடன் வந்து முடிந்தால் தயிர் சாதம் வந்து நைவேத்தியம் வைப்பது இதனுடைய ரெமடியாக கருதப்படுகிறது. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் ஆக்சுவலி பாக்கியமான வாரம் தான். கொஞ்சம் நிறைய த்ரில்லிங்கான விஷயங்களும் நடக்கக்கூடிய வாரம் உங்களுக்கு. ஆமாம், அதாவது த்ரில்லிங்கான விஷயம்னாக்கா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா முழுசா அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் திங்கக்கிழமை பார்த்தா பயங்கர ஆக்டிவாக பரப்பரன்னு இருக்கும். ஒன்றும் வேலையை நடக்காது, அலைச்சல் தான் மிஞ்சும், மனசு ரொம்ப அலைப்பாயும். இதுவே வந்து நீங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இதெல்லாம் போனீங்கன்னா செவ்வாய் புதனில் கொஞ்சம் பயம் இருக்கும். செவ்வாய் புதனில் கொஞ்சம் பயம் இருக்கும், வாழ்க்கையை பற்றின பயம், எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்கும். ஆனால் புதன் வியாழன் வெள்ளி எல்லாம் உங்களுக்கு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வானிடிந்து விழுந்த போதிலும் அப்படிங்கிற மாதிரி வானிடுவோம். ஏனென்றால் கேத்து உங்களுடைய ராசியில் உட்காந்துக்கிட்டு சம்டைம்ஸ் உங்களை பார்த்தா ஞானி மாதிரி பேச வைக்கிறார். சம்டைம் பார்த்தோம்னாக்கா நம்மளே நமக்கு டவுட்டாக இருக்கும், நம்ம முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து புரியாத புதிராகவும் ஆனால் த்ரில்லிங்காகவும் வார கடைசியில் வந்து சந்தோஷமாகும். அதாவது எல்லாமே நல்லபடியாக தான் நடந்திருக்கு, நான் தான் ரொம்ப கொஞ்சம் அலைஞ்சி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக தான் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் அந்த மைண்டு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் பயங்கர அப்படியே குழப்பமாக இருக்கும். ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 7ஆம் இடத்துல ராகுவோட வந்து 3 நாட்கள் இருக்கிற பிறகு 8ஆம் இடத்துல போய் 2 நாட்கள் இருக்கிறார். அங்கே சூரியன் சனி செவ்வாய் புதன் எல்லாம் இருக்கு. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு தலையில ஏற்கனவே கேத்து இருக்கிறதுனால இந்த சந்திரனுடைய தேய்பிறை சந்திரனுடைய மூவ்மெண்ட் அமாவாசையை குறித்து போறது வந்து மனதை வந்து அலைக்கழிப்பதாகத்தான் இருக்கிறது. அதனால மனசை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோ, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். எல்லாமே நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், ரிலாக்ஸ்டா இருக்கேன் அப்படிங்கிறது. டெய்லி வந்து கணபதியினுடைய போட்டோ காலையில் எழுந்த உடனே அல்லது ஆஃபீஸுக்கு போய் உட்கார்ந்தோடனே பிள்ளையார் அப்பப்போ பாருங்க. ஏன்னா அந்த உருவத்துல ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறது. பிள்ளையார் கேத்து கிரகத்துக்கு அவர் தான் அதிபதி. அப்படிங்கும்போது எதுவும் நடக்காது. நீங்க பக்காவா இந்த காயை நகர்த்தினீங்கன்னா இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட 2-3 பிரச்சனைகள் இருந்து வெளியில வரலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, முதல்ல
திருமணம் தாமதிக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்துடலாம். நல்ல திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோகம் கிடைச்சிடும். நீங்க கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணும். அதுதான். இப்போ ஒரு வரன் வருதுன்னா அதை சீரியஸா அந்த வரனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து, ஒரு ஃபோன் வருதுன்னா அந்த ஃபோனுக்கு ஒரு சீரியஸா மதிப்பு கொடுத்து அதுக்கு நீங்க ப்ரொசீட் பண்ணணும். இரண்டாவது, கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனையை ஈஸியா அவாய்ட் பண்ண முடியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தா. இல்லைன்னா நம்ம சண்டையில மாட்டிப்போம். மூன்றாவது, கடன் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள், பகை பிரச்சனைகள். இந்த 3 கடன், நோய், பகை. ஏனென்றால் 6க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருந்தா தேவையில்லாத பகையும் கடனும் வந்து அமையும். நம்ம அது ஒண்ணுமே தவறே பண்ணிருக்க மாட்டோம். ஆனா நம்ம மேல பாரம் வைக்கப்படும். அதிலிருந்து நம்ம தப்பிக்க வேண்டும் அப்படின்னாக்கா, அதாவது தேவையில்லாம மற்றவருடைய விஷயத்துல நுழையாம பார்த்துக்குங்க. அவ்வளவுதான். ஆனா நம்ம விஷயத்திலேயே வந்துச்சு நான் நுழையாம இருக்கிறேன் அப்படின்னு இருக்கப்படாது. கொஞ்சம் அப்ப ரியாக்ட் பண்ணி தாங்கணும். தேவையில்லாம மற்றவர்கள் விஷயம், அதுவும் இல்லாம நான் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தக்கூடிய சாதனம் தான் பிரச்சனை. சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறது, குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்சுவலி ப்ராக்ரெசிவான வாரம் தான். ஆனா இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஒரு மாதிரி சோதனை காலமாக இருக்கிறதோன்னு தோணும். கவலையே படாதீர்கள். பிசினஸ் மேனுக்கும் சரி, ஜாபுக்கு அதாவது ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் சரி, பிறகு ட்ரேடிங் செய்பவர்களுக்கும் சரி, இது நல்ல வாரமே. மனதனுடைய குழப்பங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அதனுடைய ஆட்டங்களையும் விட்னர் சாட்சியாக இருந்து பார்த்து நீங்கள் செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்கள், அது போரும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் லாங் டிரைவ் போறது சண்டே அன்னைக்கு அவாய்ட் பண்ண வேண்டும். இரண்டாவது, அவர்கள் அதாவது மலைகள் ஏறுவது, மவுண்டனியரிங் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மவுண்டனிங்னாக்கா ட்ரெக்கிங் போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவாய்ட் பண்றது பெட்டர் இந்த வாரம். அதாவது செவ்வாய் புதன் மகா நட்சத்திரத்துக்கு உண்டான சந்திராஷ்டமம். மகா நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக நல்ல வளர்ச்சியில் இருப்பார்கள், வளர்ச்சியினுடைய பீக்கில் இருப்பார்கள். ஆனால் மனசு மட்டும் ரொம்ப சங்கடமாக இருக்கும். அன்றைக்கு மனசுக்கு சங்கடமான விஷயங்களை போட்டுக்கிட்டு உழப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஜஸ்ட் பி ரிலாக்ஸ். அதனால மகா நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் அன்று சாயங்காலம் அம்பாள் கோயிலுக்கு போறது பெட்டர். பிறகு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் வியாழன், பூர்வ பால்குனின்னு சொல்லக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்கள், அவர்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் வண்டி வாங்கக்கூடாது, வாகனங்கள் வாங்கக்கூடாது. அதே போல அம்மாவனுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆரோக்கிய குறைவோ அல்லது சண்டையோ போடாம இருக்க வேண்டும். உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழன் வெள்ளி, வியாழன் மதியத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும், அந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சங்கடங்கள் நிறைய. ஏனென்றால் சூரியன் சனி கிட்ட இருந்து இப்போ சுக்கிரன் கிட்ட போறார். அதனால உங்களுக்கு வியாழக்கிழமை வரைக்கும் பெருசா கவர்மெண்ட் ரிலேட்டடோ அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடோ, நீங்க ஒரு லீடராகவோ அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தால் பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். அது தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுக்கு தான் ட்ரேடிங், இந்த ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணாம இருக்க வேண்டும் இந்த நாட்கள்ல. ஆக சிம்ம ராசிக்காரர்கள் மனதை அமைதியாக வைத்து யோகியாக மாறினால் பல்வேறு அதிர்ஷ்டங்களை அடையலாம். பாக்கியமான வாரம். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ற இடம் தான் ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் இந்த வாரம் முழுவதும். உங்களுடைய சேர், நீங்க அதுக்காக அங்கிருந்து நான் ஓடி போயிடணுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். இதுல 3 விஷயங்களை முடிவெடுக்கிறதுல ஜாக்கிரதையா இருங்க. கவர்மெண்ட் ரிலேட்டட் விஷயமா உடனே அதாவது லேட் பண்ணாம முடிவெடுங்க உடனே. ரெண்டாவது ஒர்க்கர்ஸ், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரர்களுடைய இஷ்யூவா டாமினேட் பண்ணி அவர்களை கண்டிக்கிறேன் பெறுவடின்னு சொல்லி அவர்களை நீங்கள் ஹர்ட் பண்ணி விடுவீர்கள். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தனக்கு கீழே வேலை செய்கிறவர்கள்கிட்ட. அதே போல பாஸ் கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மைல்டா இருக்கலாம். கணவன் மனைவி உறவுகள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க மேல தவறே இருக்காது, ஆனா அவர்கள் தவறுன்னு சொல்லுவார்கள். நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம், ஆனா அந்த ப்ரூவ் பண்ணும்போது அது தவறான நேரமாக இருக்கும், அது பிரச்சனையா போயிடக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்த பேசும்போது சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கு. 2க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு பாரு. ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்லது, கிரிப்டோ கரன்சிக்கு நல்லது, பெட்டிங் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் நல்லதுதான். பணம் பண வரவு உண்டு.
ஆனால் மாற்று வழிகளில் பண வரவு உண்டு. ஆனால் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் நான் சொன்ன இந்த விஷயங்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். வெளியூர் பிரயாணிக்கும் பொழுது கண்டிப்பாக எலுமிச்சம் பழத்தை உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிடணும். அதுவும் குறிப்பாக திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களில் வெளியூர் பிரயாணிப்பவர்கள் வெளியில் சாப்பிடுங்க. ஆனால் கொஞ்சம் காரமான விஷயங்கள், காலம் தாழ்ந்த விஷயங்கள், ராகுன்னு சொன்னாலே அதாவது ரொம்ப டூ மச்சா கலர்படுத்தக்கூடிய ஃபுட்டு, அதாவது ரொம்ப பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபுட்டு, லிக்கர், அப்புறம் இந்த பேக்கரி ஐட்டங்கள், கேக் ஐட்டங்கள், காலம் தாழ்ந்த உணவு, அதாவது அப்படியே ஷோகேஸில் வச்சு மாசக்கணக்காக இருக்கக்கூடிய மாதிரியான கேக்கு, பிஸ்கட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிடாதீர்கள். கன்னிராசிக்காரர்கள் வயிற்று கோளாறும் ஸ்கின் ப்ராப்ளமும் வரக்கூடிய யோகம். ஆனால் வெளியூர் பிரயாணிக்கும் போது பிஸ்னஸ்க்கு உண்டான ஒரு அமைப்பும், உங்களுடைய பிஸ்னஸோ அல்லது ஜாப் ஓரியன்டோ வெளியே எவ்வளோ சுத்தரமோ அவ்வளோ பணம். அப்புறம் ரெப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மெடிசன் ஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், மெடிக்கல் விஷயங்களை மெடிசனை டீல் பண்ணக்கூடிய அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் நல்லா இருக்கும். மால், பல வெகு ஜனங்கள் கூடக்கூடிய மால் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், தியேட்டர் ஆகட்டும், இந்த மாதிரியான நிர்வாகங்களை பண்ணக்கூடியவர்கள், பிசினஸை நடத்தக்கூடியவர்களுக்கு இது யோகமான வாரமே. அப்புறம் இந்த நைட்டு கடை அப்படின்னு வச்சு நடத்துக்கிறார்கள் இல்லையா, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரியான, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டுனாக்கா இந்த ஸ்ட்ரீட்ல வைத்து நடக்கும் அந்த மாதிரி நான் சொல்லேன். அதாவது ஒரு ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மாலில் வைத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னுடைய சொந்த பிசினஸை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு என்டர்பிரினர்ஷிப், அந்த சிறு தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு. மாணவ செல்வங்களுக்கும் நல்ல யோகம் இருக்கிறது. முக்கியமாக லாயர்ஸ், அதாவது லாயர்னா எங்கெல்லாம் வாக்குவாதம் பண்ணக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்கோ, லாவை பரிசீலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கோ, ஜெயிலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஜெயிலர்ஸ் ஆகட்டும், அல்லது எஸ்பி அந்த ஒரு ஹையர் கேடர் போலீஸ் ஆகட்டும், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், அவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு கிரிப்பான ஒரு வாரம். நீங்கள் இந்த எலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த அவ்வளவு கிரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. ஆனால் யாரையுமே நீங்கள் கண்டிக்கிற பெருவழின்னு ஒரு டூ மச்சா போனால் அதுவே உங்களுக்கு கத்தியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டேன்னா குடும்பத்தில் எப்படி இருக்கும்னாக்கா, ஜாலியாக இருங்க, ஹாயாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா சீரியஸாக முடிவெடுங்க, பகல் நேரத்தில் முடிவெடுங்க, நல்லபடியாக இருக்கக்கூடிய வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய ஆனால் ப்ராக்ரெசிவான வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வத்தை சொன்னோன்னா மகாலட்சுமியினுடைய வழிபாடும், பிறகு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நிறைய அமைப்பு கொடுக்கும். தவிர்க்க வேண்டியது என்ன? காதல் ப்ரொபோசல் தவிர்க்க வேண்டியது, பிறகு பார்ட்னர்ஷிப்பினுடைய சண்டைகள் தவிர்க்க வேண்டியது. இந்த வாரம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டராக வருவோம். ஆமாம், அதாவது ஒரு இடத்துல உட்காராம நிறைய இடத்துல போகக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அப்படிம்பாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல லெஜிஸ்லேட்டிவ்னாக்கா, இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாருனாக்கா பிரைம் மினிஸ்டர் கீழே ஒரு படை இருக்கும், அந்த அந்த ஒரு நிர்வாகம் இருக்கும் இல்லையா, அவருடைய ஆக்டிவிட்டிஸ், அந்த நிர்வாகத்தை ஒரு ராஜா மாதிரி இருந்து கையாளக்கூடிய அந்த பார்லிமெண்ட்ரி லெஜிஸ்லேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மந்திரிகளுக்கெல்லாம் ஒருத்தர் கனெக்டராக இருப்பார். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனை அடைஞ்சு, அது முக்கியமான, அதாவது பதவிகள் சங்கமிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பார். அல்லது மிலிட்ரியில் பெரிய போஸ்டிங் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதுவே பெண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை பிஸ்னஸ் மேக்னட்டாக மாற முடியும். இதெல்லாம் சாத்தியமா சுவாமிகளே அப்படின்னாக்கா, 19 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு நான் ஜாதகம் எழுதி கொடுத்து, அப்பெல்லாம் நான் கையிலேயே எழுதுவேன், அப்பெல்லாம் அது எழுதி கொடுத்து, இப்போ அந்த குழந்தை நான் சொன்ன மாதிரியே யங் ஏஜ்லேயே ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓவாக மாறி இருக்கா. நான் இதை சொன்னேன் அவங்ககிட்ட, அது ரொம்ப எனக்கு இப்போ சொன்னா கூட ஒரு மாதிரி இதாக இருக்குது. அதுதான் அது ஜாதகம், இது விளையாட்டல்ல, இது பெரிய சயின்ஸ், பெரியவர்கள் கொடுத்த கிஃப்ட். நம்ம தான் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்க்கணும். ஏன்னா நம்ம மனசில் தான் கோளாறு இருக்கு. மனசு ஒரு ஃபோக்கஸாக கான்சென்ட்ரேட்டாக பார்க்காது அத்தனை நேரத்தில். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இது ஒரு கிரேட். நீங்கள் அதை பற்றி மனசை பற்றி கவலைப்படாதீங்க, ப்ரெஷரை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கோ ஹெட். உங்களுடைய
ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து வெள்ளி சனி வந்து சந்திராஷ்டம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, சண்டை போடக்கூடாது மெயினா. பிறகு வந்து லாபத்துல வந்து யாராவது கை வச்சு பிடுங்க, அதை பார்த்துக்கணும். ஆமா, நமக்கு வர லாபத்தை. அதனால கொஞ்சம் வியாபாரத்துல நுணுக்கத்தோடு இருங்கள். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சனிக்கிழமை மதியம் இருக்கிறது. சித்ரா நட்சத்திரக்காரர்கள் சண்டை போடாமல் இருந்தாலும் சரி, சகோதர உறவோடு சண்டை போடாமல் இருந்தாலும் சரி. துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, வியாதி, கடன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா நீக்கிடலாம். பிறகு படிப்புல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. வெளிநாடு போய் படிக்க வேண்டுமா அப்படின்னா ஜாதகத்தை பாருங்க, இல்லைன்னா தவறான முடிவாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கு, 4க்கும் 5க்கும் உண்டானவன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் அவர் செவ்வாயோடையும் சூரியனோடையும் சேர்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது அதுல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ், தசாபுக்தி ஹெல்ப் பண்ணினா வெளிநாடுக்கு போகலாம். அதனால படிப்பு நிமித்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். திருமண விஷயங்கள் தாராளமாக போகலாம், வெளிநாடுகளுக்கு திருமணம் பண்ணிக்கொள்ளலாம். வெளிநாட்டவர்களுடன் ஒரு காதல் ஒரு அமைப்பு வருவது, இதெல்லாமே ஒரு நல்ல அமைப்பாக, குருவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு வந்து அதெல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். சொல்லப்போனால் துளாராசி அன்பர்களுக்கு வந்து இந்த வாரம் ஆக்கமாக இருக்கக்கூடிய வாரம், ஆற்றலுடன் கூடிய ஒரு வாரம். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுமே பலராலும் வந்து பாராட்டப்படக்கூடிய, அதிசயப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். முக்கியமாக விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றிகள் பல வருவதும், பிறகு திருமணம் தாமதிப்பவர்களுக்கு திருமணம் அமைவதும், நல்ல கௌரவம் கிடைப்பதும், ஒரு இடத்துல ஒரு நல்ல பொசிஷன், ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் நடப்பதும், கோர்ட்டு கேஸு, கச்சேரினா கோர்ட், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்ரெசிவாக அமைகிறதும், உங்களுடைய தரப்பு வாதம் ஏற்றுக்கொள்ளப்படுவதும், அதில் வெற்றி காண்பதுமாக இந்த வாரம் வந்து ரொம்ப ப்ராக்ரெசிவான வெற்றிகரமான வாரம் அப்படின்னு சொன்னால் மிக இருக்காது. அதே போல ஃபாரின் கரன்சிஸ், வெளிநாடு, பக்கத்து ஸ்டேட்ஸு அல்லது வெளியூர், இந்த மாதிரியான நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். கொஞ்சம் வீடுகளில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். வீடு வந்து மாற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. வேறு வீடு மாறிக்கொள்ளலாமா அப்படின்னு தோணும், தாராளமாக மாறிக்கொள்ளலாம். அதற்குண்டான ஏற்பாடுகள் இருக்கு. வீடு வாங்குவதற்குண்டான கடன் பெறுவது, ஒரு பிசினஸ்க்கு உண்டான லோன் வாங்குவது, இதற்கெல்லாமே இந்த வாரம் சரியான வாரமாக இருக்கிறது. அதாவது பிசினஸ் கேடர்ஸுக்கும் சரி, ஜாப் தேடக்கூடிய கேடர்ஸுக்கும் சரி, இந்த வாரம் ப்ராக்ரஸ். சொல்லப்போனால் மோர் டுவர்ட்ஸ் ஜாப் வந்து நான் மாத்துறேன் அப்படிங்கிறவர்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் படிப்பு அடுத்த படிப்பு நான் என்ன செலக்ட் பண்றேங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வாரம் வந்து கொஞ்சம் குழப்பி விடும் அவர்களை. இரவு வந்து ரொம்ப ஆக்டிவாக, பகல்ல வந்து கொஞ்சம் சோம்பலாக இருக்கக்கூடிய வாரமாக அமைந்து விடக்கூடாது. ஏனென்றால் இரவு வந்து உங்களுக்கு அலைகழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்துட்டு பகல்ல வந்து தூங்குறது வேண்டாம். இரவு எவ்வளவு முடியுதோ சீக்கிரம் போய் தூங்கிட்டு பகல்ல எழுந்து பண்ணினோம்னாக்கா இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்கிறது துளாராசி அன்பர்களுக்கு. சுக்கிரனுடைய பார்வை வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பெண்களால் நன்மை, பெண்களுக்கும் பெண்களால் நன்மை, ஆண்களுக்கும் பெண்களால். உங்களுடைய பாஸ் வந்து ஒரு பெண்மணியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு, அதாவது உங்களுடைய ப்ரமோஷன்ஸை தடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். உங்களுக்கு ஜூனியராக இருக்கக்கூடியவர்கள் பெண்மணிகளாக இருந்தார்கள் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அது, நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உங்களுக்கு அது பெரிய ஒரு வசதி. அதனால காலையில் எழுந்த உடனே லக்ஷ்மியோ அல்லது ராஜராஜேஸ்வரியோ ஃபோட்டோவை பாருங்க. இந்த வாரம் முழுவதுமே நல்லபடியாக இருக்கும். லேண்ட் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது, ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது, கோல்டு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆக இது ஒரு யோகமான வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை, ஆற்றலுடன் கூடிய யோகமான வாரம். முக்கியமாக இந்த துளாராசி அன்பர்கள் அரபு கண்ட்ரியில் இருக்கின்றீர்கள் அப்படின்னாக்கா வெளியில வந்து நீங்க வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். வெளியில் வரணும், வெளியில வேலைக்கு வந்து விடலாம், ஆபத்து கிடையாது. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் சொல்ல வேண்டும் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன் பி போஸ்ட்போன்ட், இந்த வாரம் பண்ண வேண்டாம். வீடு மாற்றுவது இந்த வாரம் வேண்டாம். ஆனால் இதுவே வியாபார நிமித்தமான மீட்டிங் போடுறது, வியாபார நிமித்தமான முடிவுகள் எடுக்கிறது, வெளியூர் பிரயாணம் போறது, நிறைய பேரை சந்திக்கிறது, வியாபாரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து படித்து தெரிந்து கொள்வது, அல்லது ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டு அதை பத்தி நிறைய விஷயங்களை கேதர் பண்றது, நாலேஜை வந்து டெவலப் பண்ணி கொள்வது, ஒரு சூக்ஷ்மங்களை கற்றுக்கொள்வதற்கு உண்டான வாரம் அது.
அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியான படிப்புகள், குரூப் ஏ படிப்புகள், பிறகு எல்லா கவர்மெண்ட் படிப்புகளுக்கு ஏற்றவாறு அதெல்லாம் செலக்ட் பண்ணலாம். பிறகு மீடியாவில் போயிட்டு நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது, ஒரு மீடியாவில் நான் வந்து ஒரு ஆக்டராக போகணுங்கிறது, கதாசிரியர் போகணுங்கிறது, அதாவது தன்னுடைய திறமையின் மூலமாக இந்த உலகத்தில் என்னுடைய கால் தடத்தை நான் பதித்து புகழடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற வாரம் முயற்சி. இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்கள் முயற்சி பண்ணினாங்கன்னாக்கா உங்களுடைய கரியரை வந்து பில்ட் பண்ணக்கூடிய வாரம். அதனால இந்த வாரம் வந்து கொஞ்சம் தூக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் நிம்மதி குறைவாகத்தான் இருக்கும். ஏதாவது ஒரு பேடான இன்சிடென்ட்ஸ்னா என்ன, விரும்பத்தகாத யாராவது ஒருத்தர் கிண்டல் பண்ணிவிடலாம், அல்லது நமக்கே ஒரு அசியம், ஒரு மாதிரியான அவமானம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணலாம். பட் இந்த வாரத்திலிருந்து நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. பிறகு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபமும், வியாபார உத்திகளில் நல்ல லாபமும் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் ஏற்ற வாரம். ஆனால் ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல யோகமான வாரம். அப்புறம் பேங்க் செக்டரில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. படிப்பில் குழப்பங்கள் இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழில்முறை படிப்புகளில் தாராளமாக நீங்கள் படிக்கலாம். விளையாட்டுத்துறையில் இருந்தாருனாக்கா, அதுவும் வெளிநாடெல்லாம் சுற்றுலா, அதாவது சுற்றி விளையாட்டு போனால் நல்ல அச்சீவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமணம் ஏற்படக்கூடிய யோகம், காதல் வந்து உடனே வந்து திருமணமாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு திருமணம் வந்து ரொம்ப காலங்கள் கழிச்சு திடீர்னு திருமணங்கள் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய யோகம் இருக்கு. திங்கள், செவ்வாய், புதன் ரொம்ப லாங் டிரைவிங்கோ பைக் ரைடிங்கோ போக வேண்டாம். பிறகு இரவு நேரங்களில் ஒரு 10 மணிக்கு மேலே கண்டிப்பாக உணவு சாப்பிட வேண்டாம். அது உங்களுக்கு பாடியில் ரொம்ப பிரச்சனைகள் உண்டு. சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி வந்து வெளிநாடுகள் செல்லும் பொழுது உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். யாராவது ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் 7க்குண்டானவன் 6ஆம் இடத்துல இருக்கின்றார் அப்படிங்கிறது, 6க்குண்டானவன் வந்து சனியோட சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க வெளியூர் போகும்போது. ஆக இந்த வாரம் வந்து ஆக்சுவலி சொல்ல போனா இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அதாவது கெய்னிங் மோர் நாலேஜ் டு பிகம் மோர் இன்டெலிஜென்ட். நல்ல எதிர்காலத்தை வந்து உங்களுக்குள்ள நீங்கள் கட்டமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா உக்கிரமான தெய்வங்கள். பிரத்யங்கரா, வாராகி, பிறகு சண்டி, காளி, இந்த மாதிரியான சரபேஸ்வரர், இந்த மாதிரியான உக்கிரமான தெய்வங்களை வழிபடுங்கள். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து இந்த வாரம் முயற்சி திருவினையாக்கும். வீட்டில் உட்காராதீங்க, கிளம்பிடுங்க, ஆஃபீஸ் கிளம்பிடுங்க. இல்லையா ஆஃபீஸே இல்லையா, கிளம்பிடுங்க, வெளியே கிளம்பிடுங்க. எங்க சுவாமிஜி போறது அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்க, அங்கே போங்க. ஒரு கார்டனை தேர்ந்தெடுங்க, அங்கே போங்க. பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணுங்க. வீட்டில் இருக்காதீங்க. அதுக்காக என்ன வெளியில சுற்றிக்கிட்டே இருக்க முடியுமோ, வீட்டில் இருங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 9 மணிக்கு ரெகுலராக ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி கிளம்பிடுங்க. லட்சுமிகரமான வாரம், பாக்கியமான வாரம். காதல் மலரக்கூடிய, கான்ட்ராக்ட் அத்தனையுமே கை கூடக்கூடிய, வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, பெண் மாப்பிள்ளை பார்க்கறதும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய, நல்ல பிஸ்னஸ் கிடைக்கக்கூடிய, பணம் வந்து சம்பளம் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய, நல்ல ஒரு டெசிக்னேஷன், ஒரு பொசிஷனோட கூடிய ஒரு ஜாப் கிடைக்கக்கூடிய யோகமான வாரம் இந்த வாரம். தனுராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கௌரவம் அது இதெல்லாம் பார்க்கப்படாது, ஈகோ பார்க்கப்படாது. ரிலாக்ஸ்டாக இருங்க, எல்லோருடையும் கலந்து இருக்கிற மாதிரி எடுங்க. நான் வந்து எல்லாருடையும் சுப்பீரியர் அப்படிங்கிற நினைப்பு தான் நம்மளுக்கு பாதிக்கும். மற்றபடி இந்த வாரம் எல்லா விஷயத்திலையும் வந்து நல்ல ஒரு அமைப்போட இருக்கக்கூடிய வாரம். கடன் கிடைக்கும், நோய் விலகும், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்லாம் பாசிட்டிவான தீர்ப்புகள் வரும். படிப்பு விஷயத்துல நல்ல ஒரு கிளாரிட்டி வந்துடும். அப்புறம் திருமண விஷயத்துலையும் சொல்லிட்டேன். உறவுகளில் வந்து அம்மாவனுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் ஒரு டிட்டோரியேட் ஆனாலும் நல்லபடியாக வந்துடும். தாத்தா பாட்டிகளினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பகைமை அப்படின்னாக்கா இளைய உறவுகள், இளைய சகோதர உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பகைமைக்கு உண்டான அந்த ஒரு அமைப்பு இருக்கிறது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இந்த 4 நாட்களுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கேஷ் டீல் பண்ணக்கூடியவர்கள், அதாவது வந்து ஃபினான்ஸ் செக்டரில் இருப்பவர்கள், ஃபைனான்ஸ் பண்ணுபவர்கள்,
வட்டி தொழில் நடத்துபவர்கள், அது பெரிய லெவலோ சின்ன லெவலோ லாபம் உண்டு, நிறைய லாபம் உண்டு. நிறைய இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் வந்து ஒரு லாபத்தை காண முடியும். இந்த வாரம் வந்து ஆக்சுவலி தனுராசி அன்பர்களுக்கு லாபகரமான வாரம். இந்த வாரம் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா, அதாவது திங்கள் செவ்வாய் புதன்ல பிறந்தா கொஞ்சம் அதிர்ஷ்ட தோஷம் இருந்தாலும் கூட லக்ஷ்மி கட்டாட்சத்தோட எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊருக்கும் ரவுண்ட் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வசதி படைத்த ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு இவர்கள் வந்து கண்டிப்பாக சுயமாக சம்பாதிப்பார்கள், சுயமாக முதலாளியாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது. கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், சோம்பல் இருக்கக்கூடாது, நடக்க வேண்டும். ஏனென்றால் தனுராசிக்காரர்களுக்கு குருவே வந்து தனுராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படிங்கும் போதும் சனி 4ஆம் இடத்துல அர்த்தாட்டம சனியாக இருக்கிறார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறார். அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். அதை மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டும். மற்றபடி பாக்கியமான வாரம், யோகமான வாரமே. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து வாய் கட்டுப்பாடு தேவை. சாப்பிட்றதுலையும் சரி, பேசுறதுலையும் சரி. நம்ம பேசி, அதாவது இப்போ ஒரு மீட்டிங் இருக்கிறது அப்படின்னாக்கா நீங்க அதிகமா பேசக்கூடாது. வேற ஒருத்தரை அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி நம்பிக்கையான ஆட்களாக இருந்தால் அவர்களை ஜெயிச்சுடலாம். இல்லையா, பிபிடி எல்லாமே வந்து ஸ்லைடு ஸ்லைடு ஸ்லைடு. நீங்க கம்மியா பேசணும், அங்க பிபிடி தான் அதிகமா பேசணும். உங்களுடைய மெசேஜ் பேசணும், நீங்க பேசக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, நோ கிரிப்டோ கரன்சி, நோ ஷேர் மார்க்கெட், நோ டெபாசிட், நோ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிராபேக்காக இருந்தாலும் முயற்சி, எல்லா விதமான முயற்சி, சின்ன ஒரு, அதாவது இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாமா, ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எந்த முயற்சியும் விட வேண்டாம், எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விட வேண்டாம். சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியா, முக்கியமாக அது கதாசிரியராவோ எடிட்டராவோ அல்லது புதிய ஃபீல்டில் சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை வந்து மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறகு வீடு வந்து மாறக்கூடிய யோகம் இருக்கு. கடன் கிடைக்கும், நோய் விலகும், கோர்ட்டு வம்பு வழக்கு வந்து ஏற்கனவே நடத்தக்கூடிய வழக்குகள் வம்புகள் இருந்தாலும் கூட அதிலும் கூட ப்ராக்ரஸ் கிடைக்கும். ஆனால் நம்ம பேசக்கூடாது, நம்ம லாயர் பேசணும். இந்த மாதிரியாக பேச்சை குறைத்து உங்களுடைய கம்யூனிகேஷனை வந்து எழுத்துப்பூர்வமாக இருந்தால் இந்த வாரமானது உங்களுடைய அத்தனை முயற்சிக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு போகும்போது அது ஃப்ளைட்டோ அல்லது எந்த ஒரு வெஹிக்கிள் வெளிநாடுகள்லையும் சரி, நம்பர் 4, அதாவது 4, நம்பர் 4 அவாய்ட் பண்ணிடுங்க. அது போகிறோம். நம்பர் 4, அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன், இந்த 4 நாட்களுமே நம்பர் 4 அவாய்ட் பண்ணிடுங்க எந்த ஒரு பிரயாணத்துலையும். அது ஏன் அப்படி அப்படின்னாக்கா, இதில் கொஞ்சம் நியூமராலஜி நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ராகு அப்படிங்கிற அந்த 4 நம்பர் வந்து உங்களுக்கு சத்தபிஷாவில் உட்காந்துருக்கனால உங்களுடைய பிரயாணத்தையும் கெடுத்துருவார், அலைச்சலையும் உண்டாக்கிடுவார், நீங்கள் போகக்கூடிய அந்த காரியத்தையும் கெடுத்துருவார். ஆனால் அந்த 4 அப்படிங்கிற நம்பரை அவாய்ட் பண்ணிடணும். இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண் குழந்தை யோகம் இருக்கிறது, நகைகள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது, கடன் தீர்க்கக்கூடிய யோகமும், கடன் பெறக்கூடிய லோன் பெறக்கூடிய யோகமும், பிசினஸ்ல நல்ல முன்னேற்றமும். அதாவது ஒரு ஆண்டர்பிரனரா வர வேண்டும் அப்படின்னா இந்த வாரம் யோகமான வாரம். ஆமா, வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, அன்னை காளி. ஓம் பம் பத்ர காளியை நமஹா. அதுதான் இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு ரெக்ரெட் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது கடைசி வாரம் அப்படிங்கிற கொஞ்சம் அந்த ரெக்ரெட் இருக்கும். இந்த வருத்தத்திலேருந்து முதல்ல நீங்கள் வெளியே வாங்க. இந்த வாரம் சாதிக்கக்கூடிய வாரம். நீங்கள் வந்து ஆற்றலுடன் முயற்சியுடன் எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணி பாருங்க. விளையாட்டுத்துறையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய உரித்த சப்ஜெக்டை வந்து உங்களுடைய ஆச்சாரியர்கிட்டையும் உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்டையும் டிஸ்கஷன் பண்ணி முடிவெடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த 3 நாளை விட்டுட்டு இருக்கட்டும், மீதி நாட்களில் எடுக்கலாம். கண்டிப்பாக நல்ல யோகம் இருக்கிறது. இந்த பிஹெச்டி பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. ஏதாவது பிரச்சனை பண்ணி தனக்கு சக மாணவர்களோ அல்லது கோச்சுக்கிட்டேயோ ஏதோ பிரச்சனை வந்துடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லா பிஸ்னஸ் ட்ரிப்லையும் ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. ஹெல்த்து தான் வெல்த். ஹெல்த்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதே இல்லை. நல்ல ஃபுட்டு, நல்ல உறக்கம், நல்ல மிதமான உழைப்பு, அதுதான் இந்த வாரம் தாரக மந்திரம். மகர ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் ஆற்றல் மிகுந்த வாரமே. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள்,
முடிவுகள் எடுப்பது தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதை பற்றி? வாழ்க்கை பற்றியும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய முடிவுகளும், பிறகு வியாபாரங்கள்ல முக்கியமாக உணவு சம்பந்தப்பட்ட, டிராவல் சம்பந்தப்பட்ட, பிறகு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுல எத்தனையும் முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது இந்த வாரம். மற்றபடி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது, காதல் ப்ரப்போஸ் பண்றது, குழந்தை வரம் அப்படிங்கிறது, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். பொண்ணு மாப்பிள்ளை தாராளமா பார்க்கலாம். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு தாராளமாக நடக்கட்டும். படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். படிப்பு துறையில் செலக்ட் பண்றது எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் அதுல முன்னேற்றம் பண்ணிடலாம். ஆனா முடிவுகள்ல வந்து இந்த நான் சொன்ன இந்த பர்டிகுலர் பாயிண்ட் முடிவுகள்ல அவாய்ட் பண்ணிட்டாவே போறோம். வெளிநாடு, வெளி மாநிலங்கள் இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா போயிட்டு வாங்க. கொஞ்சம் குழப்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏனென்றால் ராகு சதபிஷாவில் உங்களுடைய ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஆரோக்கியத்தை மெயின் பண்ணணும், மன ஆரோக்கியத்தை மெயின் பண்ண வேண்டும். பிறகு பேசும்போது வாக்குவாதமாக பேசாம, யாராவது ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணினா அப்படியே பேக் அடிச்சிருங்க, ரிலாக்ஸ்ட் ஆகிடுங்க. 8க்குண்டானம் 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது திடீர் பணவரவு உண்டு. திடீர்னு காதல் உறவோ அல்லது ஒரு நல்ல ஒரு பழைய சிநேகிதம் வந்து மீண்டும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக வரக்கூடிய யோகம் உண்டு. ஆனால் பிஸ்னஸ் பார்ட்னரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி செலக்ட் பண்ணணும். அது வந்து சொந்தத்தில் இருக்காமல் இருப்பது நல்லது. நண்பர்கள் இருக்கலாம். முக்கியமாக கும்பராசி அன்பர்கள் வந்து கடந்த காலத்தை நினைத்து கொண்டிருக்க கூடாது. அதுதான் இந்த வாரம் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான வாரம். ஏனென்றால் சந்திரன் வந்து 3 நாட்கள், ஏற்கனவே அவர் சந்திரன் 12ல் இருக்கிறார். 3 நாட்கள் இங்கிருந்து 2 நாட்கள் மீண்டும் வந்து அங்க போய் சனியினோட தான் இருக்க போகிறார். அப்படிங்கும்போது மனதை திம்பாக பழைய நினைப்புகள் தான் ரொம்ப அலைகளுக்கும். அதிலிருந்து விலகி வாருங்கள். புது மனிதனாக உங்களை உணருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல ப்ராக்ரஸ் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இது வந்து ஒரு வளர்ச்சிக்குண்டான ஒரு வாரமே. இது வந்து மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கொள்ள வேண்டும். சரியா? கும்பராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா, அன்னை கருமாரி அம்மன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், அல்லது மாரியம்மன். இந்த 2 அம்மன், இது வந்து ராகு லக்னத்துல இருக்கிற ராசியில இருக்கிறது, சந்திரன் கிராஸ் ஆகிறதுலாம் இந்த மாதிரி கருமாரி அம்மனும் அப்புறம் வந்து மாரியம்மனும் தான் உங்களுக்கு பெரிய ப்ரொடெக்ஷன். ஆனா சமயபுரம் மாரியம்மனை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து நிறைய பொறுப்புகள் தலையில இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து பாரமாக இருக்கின்றது. அதுல மெயினா வந்து குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால குழந்தைகளுடைய விஷயத்துல இந்த வாரம் வந்து அதுக்கு பெரிய பெரிய முடிவுகளை எடுக்காம விட்டுடலாம். பண வரவுக்கு யோகம் உண்டு. இந்த வாரம் வந்து நம்ம லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்ச அந்த விஷயங்கள்ல இருந்து கூட லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. உங்களுடைய சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்க்கப்படக்கூடிய யோகங்கள் இருக்கின்றன. அந்த கோர்ட்டு கேஸ்லாம் வந்து வழக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆனால் சனி மற்றும் செவ்வாய்க்கிழமை நீங்க கோர்ட் விஷயங்கள்லையோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயங்கள்லையோ வந்து அவாய்ட் பண்ணி விடுறது நல்லது. அதுல வந்து மெயினா வந்து வியாழன் வெள்ளி, இந்த வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்கள்ல நீங்க வந்து எல்லா விஷயத்திலையும் சாதித்து கொள்ளலாம். நீங்க முக்கியமாக மீனராசிக்காரர்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ராகு காலமும் யமகண்டமும். எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வெளியில போனாலும் இந்த 2 காலத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. ராகு யமகண்டம் வந்து நம்ம கேலண்டர்லயே இருக்கும். மொபைல்லையே கூட வந்து கேலண்டர் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கும். பேசுங்கள். இந்த வாரம் இனிமையாக பேச 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 உங்களுக்கு வருமானம் நிறைய இருக்கிறது. திடீர்னு வருமானம் உண்டு மீனராசி அன்பர்களுக்கு. அதே போல வீடு விஷயங்கள், பிறகு திருமண விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாரம். இது நல்ல ஒரு வாரமே தான். அதாவது சொந்தங்கள் ஏற்படுத்துவதற்கும், பிறகு தன்னுடைய வசிப்பிடத்திற்கும், ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் தான். மாணவர்களுக்கு, மீனராசி என்பவர்களுக்கு வந்து அவர்களுக்கே கிளியர் ஆயிடும். ஏனென்றால் சூரியன் வந்து இப்போ உச்சத்துக்கு வரப்போகிறார். அவர்களுக்கு சூரியன் வந்து சொல்ல போனா இவருக்கு வந்து 6க்குண்டானம் 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்படின்னாக்கா இவர்கள் படிக்க வேண்டிய அந்த சப்ஜெக்ட் எல்லாம் தரோவா இதுதான் கிளாரிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து விடுவார்கள். ஆனால் திங்கள் செவ்வாய் புதனை அவாய்ட் பண்ணிடணும் படிப்பு நிமித்தமா. பட் அது வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு தலைவலி இருந்துகிட்டே இருந்திருக்கும். கடந்த 2 மாதங்களாக அதெல்லாம் தீரக்கூடிய யோகம் உண்டு.
கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகம் உண்டு. தவறான ஒரு புகாரோ அல்லது ஒரு வதந்தியோ ஒரு இம்ப்ரெஷனோ அதெல்லாம் தோற்றமோ அதெல்லாம் பிம்பமோ அதெல்லாம் விலைக்கு போகக்கூடிய வாரம். இந்த வாரத்திலிருந்து நிம்மதி கூடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு. முக்கியமாக ஜாப் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். அதாவது பழியெல்லாம் தீர்ந்துடும், ஒரு மாதிரியான தெளிவாக இருப்போம், மனசுல ஓரளவு தெளிவு வந்துடும், கொஞ்சம் பயமெல்லாம் கொஞ்சம் நீங்கும். இந்த வாரத்தினுடைய புதன்கிழமையிலிருந்து உங்களுக்கு நல்ல ப்ராக்ரஸ் இருக்கிறது. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன்ல நீங்க பெரிய ஒரு மீட்டிங்கோ ஒரு கான்ஃபரன்ஸோ அல்லது ஒரு பெரிய ஒரு ப்ரெசன்டேஷன் வந்தது அப்படின்னாக்கா, ஓம் ஐம் மகாசக்தியே நமஹா இதை நீங்க பண்ணுங்க, கிளாசிக்கான சக்சஸ் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. அதர்வைஸ் சூரியனுடைய உபாசனை ரொம்ப நல்லது. தட்சிணாமூர்த்தி மற்றும் சூரியனுடைய உபாசனை ரொம்ப நல்லது. வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் இருக்கு. ஷேர் மார்க்கெட்லையும் கூட மெயினாக சூரியன் சம்பந்தப்பட்ட சுக்கிரன் சம்பந்தப்பட்ட, ஏனென்றால் புதன் நீச்சமாக உட்கார்ந்து இருந்திருக்காரு. அதனால புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு, மற்ற சுக்கிரன் சம்பந்தப்பட்ட குரு சம்பந்தப்பட்ட சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பேங்கர்ஸுக்குமே இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு ரிலீஃபான வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. ஆக 12 ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரமானது வரம் தரும் வாரமாக, செல்வ செழிப்புடன் விளங்கக்கூடிய ஒரு வாரமாகவும், அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய வாரமாகவும் அமைய வேண்டும் என்கின்ற பூரண ஆசீர்வாதங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றோம். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.